ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லோரும் ரைஸ் சீரிஸ்க்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சுஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டு டிஷ். லைக் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான டிஷ். மெயினாக பார்த்தீங்கன்னா மீன், அப்புறம் சின்ன சோயா சாஸ், அதுக்கப்புறம் அரிசி, இது 3 தான் சேர்த்து வைப்பாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாப்பனீஸ் சூஷிக்கு கொஷிஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி. இது 1950s 2 ரைஸ் ப்ரீடு, நோரின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரைஸ் ப்ரீடை சேர்த்து நேச்சுரலாக கிராஸ் ப்ரீட் பண்ணி, ஸோ இயற்கையால் ஏற்படுற டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த அரிசியை கண்டுபிடிச்சாங்க. பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்குது, ஸ்டிக்கினஸ் இருக்குது, அது முஷினஸ் ஆகாமல் ஸ்டிக்கியாக இருக்குது, அதனால டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரைஸ் தான் மெயினாக வந்து சூஷிக்கு பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ரைஸ் வெரைட்டி தான் கொஷிஹாரி ரைஸ். ஸோ இந்த அரிசி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இந்த அரிசி தான் இப்போ ஆக்சுவலி வேர்ல்டுலே ஒரு டேஸ்டியஸ்ட் ரைஸ், பாஸ்மதி ரைஸ்க்கு ஈக்குவலாக ஜப்பானில் வந்து இந்த ரைஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார் ஸ்வீட்னஸ் அண்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டி. ஸோ இந்த அரிசி சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அரிசியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.